அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானோட அருளாட்சி நடைபெறக்கூடிய 6 படை வீடுகள்ல மிக முக்கியமான முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மதுரையில இருக்கிற இந்த மலை ஏன் இவ்வளவு விசேஷம்? திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கு பதில் ஏன் அவருடைய வேலுக்கு அபிஷேகம் பண்றாங்கன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இது முருகனுக்கு கல்யாணம் நடந்த இடம். சூரபத்மனை வென்றதுக்கு அப்புறமா இந்திரன் தன்னோட மகளான தெய்வானையை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் தான் இது. அதனால கல்யாண தடை இருக்கிறவங்க திருப்பரங்குன்றத்துல வந்து வேண்டிக்கிட்டா திருமணம் சீக்கிரம் கைகூடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இங்க முருகனுக்கு பதிலா அவரோட வேலுக்கு தான் அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே அந்த பெரிய மலையே செதுக்கி உருவாக்கப்பட்டது. பாறை சிலைகளுக்கு வந்து தொடர்ந்து அபிஷேகங்கள் செஞ்சோம் அப்படின்னா அது சேதம் அடையுங்கிறதுனால முருகனோட சக்தி வேலை முன்னாடி வச்சு அதுக்குதான் எல்லா அபிஷேகங்களும் பண்ணிருப்பாங்க. வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலுக்கு பண்ற அபிஷேகம் நேரடியா முருகப்பெருமானுக்கே போய் சேர்றதுதான் அர்த்தம். அப்ப எல்லா கோயில்கள்லயுமே முருகப்பெருமான் நின்ற நிலையில தான் காட்சி தந்துட்டு இருக்காரு. ஆனா திருப்பரங்குன்றத்துல மட்டும் மணமகனா அமர்ந்த நிலையில காட்சி தர்றாரு நமக்கு. அடுத்ததான் நண்பர்களே, இங்க இருக்கிற மலையை வெறும் சாதாரண மலை நினைச்சுடாங்க. குறிப்பா சிவனும் விஷ்ணுவும் நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு. சைவம் வைணவம் ரெண்டையும் இணைக்கிற ஒரு தூய இடமா இது இருக்கு. அடுத்ததா இந்த கோயிலோட வாசல்லையே ஒரு அழகான குளம் இருக்கு. அதுதான் சரவண பொய்கை. இது சும்மா இல்லைங்க, இதோட தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கு. நம்ம மனசுல இருக்க கவலைகளையும் நம்ம செஞ்ச பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு புனிதமான தீர்த்தம் இது. முருகனை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு தடவை கை கால் கழுவிட்டு அல்லது நீராடிட்டுக்கோங்க. நம்ம உடம்பு மனசு சுத்தமாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா திருப்பரங்குன்றம் போய் முருகனை தரிசனம் பண்ணிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகனுக்கு ஆரோக்கியம்.